கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். இன்னைக்கு நானும் டெக்னோபில்ஸும் சேர்ந்து ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அது டெக்னோபில்ஸ் என்னோட தம்பியோட சேனல் தான். போய் அவனோட பார்ட்டை பாருங்கள். அவனோட வெப்கேம்லேருந்து எப்படி இருக்குது, என்னோடய வெப்கேம்லேருந்து எப்படி இருக்குங்க. நான் இந்த இதில் ஆக்சுவலி ஒரு ஷெரிஃப், அதாவது அந்த காடு அந்த மாதிரி சைடில் இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அதோட என் தம்பி சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவன் பேக் வச்சுட்டு கிடக்குறான். இப்போதைக்கு நம்ம சீக்ரெட்ஸை ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போலேருந்து ஸ்டோரி ஆரம்பிக்குது. நான் யூடியூப் மாதிரிலாம் பேச மாட்டேன். அப்பா, பல நாள் கழிச்சு இப்போதாயா முடிஞ்சவன் வேலையை முடிச்சுட்டு ப்ரூக்கேவனுக்குள்ளே என்றார. யாரா அவனுக்கு? யாரா அவன்? நம்மளுக்கு முன்னாடியே போகிறவன். அவனை சும்மா எடுக்கூடாது. இரு, நான் சொந்த தம்பி தான்ல. யாரா நீ? ஆர்மி பேஸ்? ஓ, நம்மளுக்கு தெரியாம ஆர்மி இருக்கா? ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வேறு வச்சுருக்கானுங்க இவனுங்க. பாருங்க கைஸ், 2 ரகடான ஆளுங்க. இவனுங்களை பார்த்தா என்ன ஆர்மி மாதிரியா இருக்கு? ஹாய் ஆஃபீஸர்னு சொல்கிறான். சரி, நம்மளும் ஒரு ஹாய்னு போட்டுருவோம். ஓகே. அரே, என்னை பார்த்தா அது பாவமா இல்லை, அது படிச்சுருக்கேன். அப்புறமாக அவன் இதில் தான் படிப்பான், நேரில் படிக்கவே மாட்டான். சரி, ஓகே. இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம தம்பி வீடுக்குள்ளே போயிடலாம், ஸ்கூலுக்குள்ளே. அப்பா, காலையில ஒரு நைட்டு கழிச்சு காலையில் 8 மணிக்கு வந்து பார்த்தா என்னடா காணும்? ஏய், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. அரை ஒரு நாளாகவே நான் இருக்க வச்சுட்டேன் ஸ்கூலில். சரி, நான் ஏறுறேன். வீட்டை போடலாம் வா. ஓ, அப்படின்னா நீயே வந்து வீட்டை போடு. இதில் சில லாஜிக்ஸ் மட்டும் இருக்காது, பார்க்காதீங்க. ஆமாம், இந்த வீடு போடுற முன்னாடியே போடலான்னு நினச்சோம், இப்போ போட முடியதாக போச்சு. ஓகே. இல்லை வாடா. ஓகே, வீடை போடுறா. என் தம்பி எந்த வீடாக போடுறான்னு உங்களுக்கு அது மூலிமா தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து இந்த போட்டரில் இந்த வீடியோ நான் வந்து குட்டி பையனை நடிச்சு. சரி, ஓகே, இருங்க கைஸ், என்னோடய வீடியோ போட்டுக்கிறேன். எந்த வீடு நம்மளுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ் இல்லை, நம்மளுக்கு ஒரு தேவையானது ஒரு ஜெம் கிடைக்கும்ல, அந்த ஜெம் வீடு எங்கே இருக்குது? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு போக போக முடியும். ஏன் இந்த வீடை லூசுத்தனமாக எடுத்துருக்கடா, நல்ல வீடு தாங்க எக்கச்சக்கமாக இருக்கேன்னு கேட்டால் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என் தம்பி வீட்டில் நிறுத்தி இருக்கிறத என் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். தம்பி, நான் ஒரு வீட்டை வந்து உங்ககிட்ட சுற்றி காமிக்கிறேன். எங்கிட்ட வந்து அதுக்கு முன்னாடி இருக்கணும், அப்புறமாக இங்கிட்ட வந்து சேர் இருக்கணும், அப்புறமாக இங்கிட்ட வந்து கிரில்லு சோஃபாவும் இருக்குது. அப்புறமாக இதான் ஒரு லிவிங் குவார்ட்டர்ஸ், என் வீடு, சொந்த வீடு. சரி, ஓகே. இங்கிட்ட பெட்ரூம் இருக்குது, இங்கிட்ட டைனிங் ரூம் இருக்குது, இங்கிட்ட அழகான பாத்ரூம் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம என் தம்பி வீட்டுக்குள்ளே போய் நம்ம கொஞ்சம் எங்கடா இருக்க, வாடா டே வெளில வாடா. நான் வந்து காமிக்கணும்ல. இங்கிட்ட ஒரு மில்லியன் சப்ஸு. அண்ணனுமே ஒரு யூடியூபர் ஆக போகிறான். எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது கைஸ். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் கணக்குனா இதெல்லாம் கொண்டாடுவேன். மரியாதையாக ஓடி போயிரு, இல்லாட்டி ஜூனியர் ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துருவேன். அந்த கிறிஸ்டல் பற்றி தெரியுமாடா? என்னடா அது கிறிஸ்டல்னு சும்மா வளரிக்கிட்டு இருக்கேன் நேற்றுக்கு நைட்லேருந்து. சரி, நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன், ஃபாலோ பண்ணு. சரி, பார்ப்போம். போகிற வழியில் நான் வந்து ஒரு வாழ்க்கையுமே காமிச்சிட்டு போயிடுறேன். இவன் வாழ்க்கை முதல்ல வெடிக்க வைக்கணும். இவனுக்குன்னு தனியாக எங்கேயோ ஒரு சேவிங்ஸ் வச்சுருக்காயா? இனியும் மறைஞ்சு போயிட்டான். அவனோட வால்ட் எங்கே இருக்குன்னு அவனோட சேனல் கீழே கொடுத்துருப்பேன், சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வரும். என்னோட அதே தம்ப்நெயில் தான் அவனுக்கிட்டேயும் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம வெளில போய் முதல் சீக்கிரட்டை சொல்கிறபடி உண்மையாக பொய்யான்னு பார்த்துடலாம். ஓகே. நான் வந்து நெக்ஸ்ட்டு அந்த வீடு சீக்கிரட்ஸ் பதிலாக
அப்புறமாக்கு இதான் ஒரே ஒரு வீடு சீக்கிரத்து ஓப்பன் பண்ணு. ஓகே, என்னோட வீட்டில் அப்படி என்னடா இருக்குது? எவ்வளோ அழகான வீடு. என்னோட வீடை போய் நோண்டுறேன். இது என்னவா? கண்டுபிடிச்சாண்டே உன் வாழ்க்கை. ஓ வாழ்க்கை மட்டும் அப்படி சேஃப்டியாக இருக்குல்ல. மேலே பாடுறா கூரை. ஏறா டேய். ஓ, இங்கே தான் வாழ்க்கை இருக்கா? இங்கிட்ட நான் அந்த கிறிஸ்டலே இருக்கு முந்தா பையில. வாவ், என்னதுடா அது? ஃப்ளாஷ் லைட் எடுத்தால் தான் தெரியும் போலையே. அரே இங்கே இருக்குடா. பாரு நம்மகிட்டயும் அட்டெம்ப்டிங் டு சிங்க். எதை சிங்க் பண்ண நினைக்குது? உள்ளது எங்கேயாச்சும் கொண்டு போனால் தெரியுமா? சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, முதல் சீக்ரெட் என்னென்னா, இந்த வீட்டுக்கிட்ட போனீங்கன்னா இந்த ரேர் ஜெம் கிடைக்கும். ஓகே, இவன் சொன்னதில் ஜெம் இல்லை, 1 மித் கன்ஃபார்ம்டு. ஓகே, இப்போ செகண்ட் மித்துக்கு நம்ம கொஞ்சம் இந்த தம்ப்நெயில் எடுத்த இடத்துக்கு போயானோம். ஆமாம், என் தம்பி இப்போ ஒரு வண்டி போடுவான். வண்டியை போட்டு பார்க்கலாம். ஒரு பைக் போட்டுக்கேன். பைக்கா? சரி, ஓகே, விடு. நம்ம அதுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங் எடுத்த அந்த ராட்டன் ராபிஸ்ங்கிற ஃபியூவல் கடைக்கு போகணும். அதாவது ஃபியூவல் ஸ்டேஷன். ஓ மை காட், போட்டு டொம்முன்னு அடிக்கிறானுங்கய்யா. ஆமாம், ப்ரூக் கெவனில் மோசமான டிரைவிங்குமே இருக்குது, பெஸ்ட்டு டிரைவிங்குமே இருக்குது. எவனுமே ரோட்ஸ் எல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். டான்ஸ் ஸ்டூடியோ. ஏன் நான் சொல்கிறேன்னு தெரியுமா? ஓகே, இப்போ நம்ம மெயின் இடத்துக்குள்ளேயே வந்துட்டோம். என் தம்பி இப்போ ஒரு ஃப்ளாஷ் லைட் எடுத்தே ஆகணும். ஓ மை காட், திக்குன்னு இருக்கியா? நல்ல வேலை இங்கே லைட். இந்த தம்ப்நெயில் எடுத்த இடம் இங்கே தான். ஏஜென்சிங்கிறது ஒரு கும்பல். அது ரிசர்ச் பண்ண நினச்சி செம மொக்கையாக போய் அடி வாங்கிடுச்சு. இந்த பங்கரில் பேசா அடே நல்ல வேலை பண்ணியிருக்கடா. அந்த ஃபிலிம்ஸ்லாம் தெரியும்டா. சீக்ரெட் கிரிமினல் பேஸ் கன்ஃபார்மாக எவனோ ஒருத்தங்கிட்ட வந்து போர்டில் எழுதிட்டு தான் போயிருக்கான். ஆமாம், அந்த தான் மிலிட்ரிக்காரங்களுக்கு முதல்ல காமிச்சிடலாம். ஏன்னா அவனுங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவனுங்களை நம்ம சேனலில் வச்சுக்கலாம். வாங்க. ஹாய் டேய், நீ பண்ணுறதெல்லாம் டூ மச்சாக இருக்குடா டேய். சரி, ஓகே கைஸ், நம்ம இந்த செகண்ட் சீக்ரெட்டோட முடிச்சுக்கலாம். இல்லை, இன்னும் தேர்ட் சீக்ரெட் இருக்கேடா ஹாஸ்பிட்டலில். ஓகே, நம்ம லாஸ்ட் சீக்ரெட் பார்த்துடலாம். அதான் ஃபஸ்ட் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். அப்புறமாக இன்னொரு ஏரியாவுக்கு போகணும், லேக் மேட்சனுக்கு. சில பேருக்கு தெரியவே தெரியாது லேக் மேட்சன் தான் என்ன. லேக் மேட்ஸுங்கிறது ஒரு லேக், அதில் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் ஒரு சீக்ரெட்டான வெப்பன் ரூம் இருக்குது. நான் இப்போதைக்கு என்னோடய வெப்கேம்லேருந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சில வேலைகள் வந்து விட்டது. ஆனால் என்னோடய தம்பி லிங்க் கொடுத்துருக்கிறதுல இதோட ஃபுல் வீடியோ இருக்குது. நான் இவனுக்கு ஜஸ்ட்டு சப்போர்ட்டிங் கேரக்டராக ஒரு 2 இதுக்கு வந்தேன், அவள்தான். வெயிட் பண்ணு, ஏன்னா கொஞ்சம் பார்த்தவனோட சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரி, ஓகே காய்ஸ், நான் இதோட முடிச்சுக்கிறேன். என் தம்பியோட பார்த்துக்கோங்க. பாய்.